எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம குயிக் மேக்ஸ்ல இருந்து நிறைய டாபிக் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ தொடர்ச்சியா நம்ம எண்ணியல்ல இருந்து இன்னைக்கு டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். போலீஸ், எஸ்எஸ்சி, என்டிபிசி, அப்புறம் பேங்க் எக்ஸாம் எதுக்குனாலுமே இதுல இருந்து கண்டிப்பா ஒரு சம் இருக்கும். குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா, போலீஸ் பேட்ச்ல இருந்து கண்டிப்பா ஒரு சம் இருக்கு. இப்போ போலீஸ் நீங்க தயாராகிட்டு இருக்கீங்கன்னா இந்த கணக்கு ஃபுல்லா பாத்துருங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம சம் போகலாம். கணக்கு என்ன கொடுத்துருக்கானாக்க 1, 2, 3ன்னு ஆரம்பிச்ச ஒரு சீரிஸ். ஓகேவா? 20 வரை இருக்கு. அப்படின்னு கேட்டா அந்த எண்களோட மதிப்பு கேட்டிருக்கான். ஆக்சுவலா இது எல்லாமே என்னன்னா இயல் எண்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே இயல் எண்கள். ஓகேவா? அப்ப இயல் எண்களோட கூடுதல் கேட்டாங்கன்னா ஃபார்ம் என்னன்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2. நீங்க படிச்சிருப்பீங்க, 6th 7th நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அந்த தான் இப்ப என்னங்கிறது என்னன்னா எனக்கு 20 தான். ஓகேவா? அப்போ 20 இன்ட்டு 20 பிளஸ் 1 21 டிவைடு 2. ஓகேவா? இப்ப இதை அடிச்சிட்டோம்னா 10 தடவை அடிக்கலாம். அப்போ எனக்கு 210 ஸ்கொயர். ஓகே தானே? 21 10 210. சாரி, சின்ன கரெக்ஷனு. 210 தான் இதோட ஆன்சர். நான் இதுக்கு போயிட்டேன். n பிளஸ் 1/2 தானே? அப்ப 210 தான் இதோட ஆன்சர். ஓகேவா? எழுதிக்கோங்க. முதல் சமக்கு ஆன்சர் 210. இப்ப நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்ப்பா. கணக்கு என்ன கேட்டிருக்கானாக்க 5, 11, 17 அப்படிங்கிற சீரீஸ்ல 95 வரை நம்பர் இருக்கு. எனக்கு இந்த நம்பரோட கூடுதல் அப்படின்னு என்ன நடத்தினா, இந்த ஒவ்வொரு நம்பரா கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிம்பாங்க. சில பேர் டிஎன்பிசில என்ன தப்பு பண்ணுவாங்கனாக்கா எல்லா நம்பரையும் உட்காந்து கூட்டிட்டு இருப்பாங்க. அந்த தப்பை செய்யாதீங்க, அது ரொம்ப மோசமான தப்பு. அதை விட நம்ம பெஸ்ட் என்னன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சம் ஆஃப் n = n/2 a plus n. அதாவது அதோட ஃபார்முலா. அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்னா n கண்டுபிடிக்கணும். என்னன்னா என்ன அர்த்தம்னா மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு நமக்கு முதல்ல தெரியும். அப்பதான் நம்ம என்ன கூட்ட முடியும். ஓகேவா? அப்போ அதுக்கு என்னன்னா l - a/d + 1. அதாவது அதோட ஃபார்முலா. ஓகேவா? பொறுமையாக சொல்றேன். எல்லுங்கிறது எனக்கு லாஸ்ட் நம்பர். ஓகேவா? ஏங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் நம்பர். இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் தான் ஏ. அப்ப டி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? இதுதான் இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்ண போறேன். ஓகேவா? இதான் முக்கியமானது. இந்த ஃபார்முலா முதல்ல இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதுக்குள்ளே போக முடியும். ஓகேவா? சரி, இப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? லாஸ்ட் நம்பர் தானே? லாஸ்ட் நம்பர் என்ன சொல்லுங்க? 95 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பரு 5 டிவைடு டிஃபரன்ஸ் பாருங்களேன். 11க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் எத்தனை? 6 + 1. ஓகேவா? சரி, இப்போ இதுல நேராக எழுதுறேன். லாஸ்ட் நம்பர் 95 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு 5 இருக்கு. செகண்ட் நம்பர் வேணும்னா நான் 11 - 5 = 6ன்னு கிடைச்சிடும். ஓகேவா? சரி, இதுல கழிச்சோம்னா 90 டிவைடு 6 + 1. அப்போ 4 6 15 6 30. அப்ப எனக்கு 15 + 1 என்னங்கிறது எனக்கு 16ன்னு கிடைச்சிடும். n = எனக்கு 16ன்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்ப நான் என்ன செய்வேன்? ஃபார்முலால போய் அப்ளை பண்ண போறேன். அவ்வளவுதான். கவனிங்க, இந்த ஃபார்முலா அப்படி பாருங்க. இந்த ஃபார்முலா இப்ப என்ன? சம் ஆஃப் n = இப்ப 16 தானே எனக்கு என்ன? அப்போ 16/2. ஓகேவா? இப்ப லாஸ்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் கூட்டணும். டைரக்டா நம்ம கூட்டிடுவோமா? லாஸ்ட் நம்பர் 95, ஃபர்ஸ்ட் நம்பர் 5, ரெண்டையும் கூட்டினா 100 தானே? ஓகே. அப்போ இன்ட்டு 100. நல்லா கவனிங்க. 4 2 I 2 10. ஓகேவா? லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் கூட்டினீங்கன்னா I 2 10 தானே? அப்போ 50 × 16. ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆன்சர் சொல்லட்டுமா? அப்போ நான் 16 100ஆல பெருக்கினா என்ன வரும்? 1600. அதுல பாதி தானே 50. அப்ப 16ல 50ங்கிறது 800 தானே? அவ்வளவுதான் ஆன்சர். சிம்பிளா முடிஞ்சு. நான் பெருக்கவே இல்லை. ஓகேவா? ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிச்சாச்சு. கணக்க மறுபடியும் சொல்றேன். 16ல 50ஆல பெருக்கணும். 16 100ஆல பெருக்கணும்னா 1600. அப்ப அதுல பாதி 800. அப்ப ஆன்சர் இருக்கா பாருங்க. இதேதான். ஓகேவா? கணக்கு எழுதிக்கோங்க. ஓகேப்பா. இப்ப ஒரு முக்கியமான இடம் நம்ம பார்க்க போறோம். என்னன்னா 8ஆல் வகுப்படும் 3 இலக்க எண். அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா 3 இலக்க எண் எதுல ஸ்டார்ட் ஆகும் பாருங்களேன். நமக்கு 100ல ஸ்டார்ட் ஆகி 999 வரை அந்த நம்பர் எல்லாமே 3 இலக்க எண்கள் தான். அதுல 8ஆல வகுப்படணும். ஓகேவா? நம்ம 8ஆல வகுப்படணும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது சின்ன ட்ரிக் இருக்கு. என்னன்னா அந்த என்னோட கூடுதல் கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ 100 நான் என்ன செய்வேன்? 8ஆல வகுப்பேன். 8 ரிமைனிங் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப 20 ஆக்கிடுவேன். 0 இறக்கிடுவேன்னா 20. 8 16. அப்ப ரிமைனிங் எத்தனை? 4. நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 இலக்க என்னன்னா நான் 100க்கு அடுத்த நம்பரா தான் இருக்கும். ஓகே தானே? அப்ப நான் என்ன செய்வேன்? இந்த 100ஐயும் 4ஐயும் கூட்டிடுவேன். 104 தான் அந்த முதல் நம்பர். அப்ப முதல் நம்பர் எனக்கு 104. அடுத்த நம்பர் 8 கூட்டுவோனா? 8 4 12, 112 அப்படின்னு சீரிஸ் போய்கிட்டே இருக்கு. சரி, இப்ப எனக்கு லாஸ்ட் நம்பர் தெரியணுமே? கண்டிப்பா தெரியணும். அதையும் இதே மாதிரி கண்டுபிடிக்குமா? கவனிங்க. இதே மாதிரி 999 நான் 8ஆல வகுப்பேன். ஓகேவா? இப்ப கவனிங்க. 8 1 ரிமைனிங் திருப்பி 9 இருக்குவேன். 8 16.
இப்போ 16, ரிமைனிங் 3, 9 கீழே இறக்குவேன். 4 8 4 8 32, ரைட். ரிமைனிங் 7. இப்போ என்ன செய்யணும் கவனமா பாருங்க. இதுல 100க்கு அடுத்த நம்பர் தான் எனக்கு 3 இலக்க எண். இங்க 999க்கு பின்னாடி இருக்க நம்பர் தான் 3 இலக்க எண். அப்ப என்ன செய்வேன்னா 999ல இருந்து 7 கழிச்சு விட்டுருவேன். கழிச்சிங்கன்னா 992ன்னு கிடைக்கும். அப்ப கடைசி இலக்கம் 992. ஓகேவா? சரி, இப்ப நம்ம சம்முக்குள்ள போலாமா? சம் என்ன? முதல்ல எண் கண்டுபிடிக்கணும். L - A/D + 1. எனக்கு கடைசி உறுப்பு 992, முதல் உறுப்பு 104, டிவைடு 8 + 1. எப்படி 8? ஏன்னா 8ஆவது வகுத்துருக்கேன், அப்ப 8 தான் எனக்கு. இப்ப இதை அடிச்சோம்னா இதை கழிச்சு விட்டுருமா? 992ல இருந்து 104 கழிச்சிங்கன்னா 888 கிடைக்கும். டிவைடு 8 + 1. அப்போ 1 1 1 112ங்கிறது எனக்கு எண் கிடைச்சிரும். ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன செய்ய போறேன்? அடுத்து சம் ஆஃப் என்ன தான் கண்டுபிடிக்கணும். கணக்கில் என்ன கேட்டிருக்கான்? எண்களையும் கூடுதல் தான் கேட்டிருக்கான். அப்போ சம் ஆஃப் n = n/2 a + n. ஓகேவா? சரி, சம் ஆஃப் என்ன? 112/2 இன்ட்டு a எத்தனை? 992 பிளஸ் லாஸ்ட் உறுப்பு 992, ஃபர்ஸ்ட் உறுப்பு 104. ஓகே, கூட்டுவோமா? 6 9 10 இன்ட்டு 112/2. ஓகேவா? சரி, இப்போ அடிக்குமா? 4 2, 5 10, 6 12. இப்போ எனக்கு 56ஐயும் 10 96ஐயும் பெருக்கணும். பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னாக்க 60 பெருக்கி பார்த்துருமா? 10 96 56. ஒரு நிமிஷம் வரேன். 10 96 56 பெருக்க போறேன். 6 36 மிச்சம் 3, 96 54 57, 5 1 6 6 5 30 மிச்சம் 3, 95 45 48 மிச்சம் 4 அப்படி இறக்கிடுவேன். 1 5 6 7 8 15 மிச்சம் 1. அப்போ 61 376, 8 13. அப்ப ஆன்சரு 61 376. ஓகேவா? ஆன்சர் என்ன? 61 376. நீங்க தனியா பிரிக்க வச்சுக்கோங்க. ஆன்சர் இதுல இருக்கு. ஓகேவா? சரி, எழுதிக்கோங்க. இது முக்கியமான கணக்கு, கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா அடுத்த சம் போலாம்ப்பா. கவனிங்க, 20 21 22 100 வரைக்கும் போகுது. அந்த நம்பரோட கூடுதல் கேட்டிருக்கோம். நல்லா கவனிங்களேன். எனக்கு இந்த நம்பர் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ 20ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு, நம்பர் இடையில இருந்து போயிருக்கு. அப்போ 1 2 100 வரை எடுத்துட்டு மைனஸ் 1 2 19 வரைக்குள்ள நம்பரை கழிச்சிட்டோம்னா எனக்கு 20 to 100 கிடைச்சிருமா? நல்லா கவனிங்க. 1 to 100 இருக்க நம்பர் எடுத்து வச்சுக்குவேன். அதை 1 to இதுக்கு முந்தின நம்பர் வந்து கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்க இந்த நம்பர் கிடைச்சிடும். ஓகேவா? இதுக்கு இயல்ங்கிறது தானே. அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1/2 மைனஸ் அதே மாதிரி n × n + 1/2. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? சரி, இதுக்கு கவனிங்க. 100 × 101/2 மைனஸ் 19 × 20/2. இதால் அடிச்சோம்னா 10 தடவை, அப்போ 190 கிடைச்சிருக்கும். இதால் அடிச்சோம்னா 50 தடவை. 4 2 2 2 10, அப்போ 5050 கிடைச்சிருக்கும். ஓகேவா? 5050 190 கிடைச்சிருமா? 0. 15ல் 6 9 போச்சுன்னா 6, 9ல் 1 போச்சுன்னா 8, அப்படி 48 60, அதாவது 4860. இதோட ஆன்சர் என்ன? 4820. ஒரே நிமிஷம். 4860 கழிச்சிங்கன்னா 4820 வரும். ஆன்சர் முதல் இதுல இருக்கு. ஓகேவா? முக்கியமான கணக்கு, எழுதி வச்சுக்கோங்க. வணக்கம்ப்பா, நம்ம அடுத்த கணக்கு போகலாம். கவனிங்க, 1 3 5ன்னு சொல்லி ஒரு ஒற்றைப்படை எண்களை ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு ஒற்றைப்படை எண்களை ஆரம்பிச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா n². ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். முதல்ல எண் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸ்கொயர் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு. அப்ப எண் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? n = L - A/D + 1. எல்லுங்கிறது நம்ம பழைய கணக்குல பார்த்துட்டோம். 31 கடைசி உறுப்பு, முதல் உறுப்பு 1, டிஃபரன்ஸ் 2 + 1. அப்போ 30 / 2 + 1 அடிச்சோம்னா 15. அப்ப 15 + 1 16. அப்ப எனக்கு ஃபார்முலா n². அப்ப 16 ஸ்கொயர் பண்ணுவேன். ஸ்கொயர் பண்ணா எனக்கு 256. இதோட ஆன்சர் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ரைட், எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த சம் போலாம்ப்பா. 1² 2² ஆரம்பிச்சிருக்கு ஒரு சீரிஸ். அதாவது வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருப்பாங்க. வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா என்னன்னா n × n + 1 × 2n + 1 டிவைடு 6. ஓகேவா? இதான் அதோட ஃபார்முலா. எனக்கு n = இங்க 25. ஓகேவா?
இப்போ பாருங்க, எண்ணுக்கு பதிலாக 25. ஓகேவா? 25, 25 1 26, 25 ரெண்டால பெருக்குனா 50 + 1 51 டிவைடு 6. இவ்வளோதான் வேலை. ஓகேவா? கவனிங்க, 3 2 6, 1 2 3 2 6, 1 3 3, 1 3 3 7 3 21. ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், 13 25ஆல பெருக்கணும். 13 100ஆல பெருக்கணும்னா 1300. அதுல பாதி 650, 50ஆல பெருக்கணும். அப்ப 25னா அதுல பாதி, அப்ப 325. இப்ப டைரக்டா 325 17ஆல பெருக்கிறோமா? அவ்வளவுதான் வேலை. பெருக்கல் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் படிச்சுட்டா வேலை முடிச்சு. நம்ம 7 5 35க்கு 3, 7 2 14 3 17 மிச்சம் 1, 3 21 22, 325. அப்போ 5 7 5 12 மிச்சம் 1, 5 55 25 இதோட ஆன்சர். ஓகேவா? நம்ம எவ்வளவு சீக்கிரமா பெருக்கல் படிக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு நல்லது. ஓகேவா? ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. 55 25 ஆன்சர் இருக்கு. ஓகே, எழுதிக்கோங்க. வணக்கம்ப்பா. நம்ம அடுத்த கணக்கு பார்ப்போம். இது வந்து கணங்களின் கூடுதல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. கணங்களின் கூடுதல். அப்ப அதுக்கு என்ன ஃபார்முலானா n × n + 1 × by 2 the whole square. ஓகேவா? இப்போ 20 தான் n, அப்ப 21/2 the whole square. இதுக்கு இதை அடிச்சோம்னா 10, அப்போ 210 the whole square. நம்ம முதல் கணக்கு 210 பார்த்தோமா, அதே தான் ஆன்சருக்கு வந்திருக்கு. ஆனா ஹோல் ஸ்கொயர்டு. நல்லா கவனிங்களேன், 21 ஸ்கொயர் பண்ணா 441. இப்ப 0 ஸ்கொயர் பண்ணணும், அப்ப 2 0 சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் வேலை. 44 100, அதாவது 44,100 தான் இதோட ஆன்சர். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஈஸி. ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஓகேவா? பார்க்கலாம். அடுத்த கணக்கு முக்கியமான கணக்கு பாருங்க. ஒரு எண் மற்றும் அதன் வர்க்கம் இரண்டின் கூடுதல் 240 தான். நான் ஒரு நம்பரு எனக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன். அந்த நம்பரோட வர்க்கம் x² வச்சுக்குவேன். ரெண்டையும் கூட்டுறேன் பிளஸ். அப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 240 = 240. இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். இதை மட்டும் தான், இதை நம்ம எனக்கு எழுத தெரிஞ்சாலே வேலை முடிஞ்சு. இப்ப ஆன்சரே ரொம்ப ஈஸியா பாத்துருவோம். நல்லா கவனிக்கலாம். எனக்கு ஸ்கொயர் படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. 22ஐயும் 23 சாரி 22 + 22 ஸ்கொயர் தானே. 22 + 22 ஸ்கொயர். நம்ம 22 ஸ்கொயர்னாவே 484 வரும். ஓகேவா? நம்பர் பக்கத்துல எழுதி போட்டுக்குவோம். 625, 324, இது 225. இது எல்லாமே ஸ்கொயர் பண்ண இந்த வேல்யூ வருது. அதோட இந்த நம்பரை நான் கூட்டணும். அப்படிதானே? இப்ப நல்லா பாருங்க, எனக்கு ஆன்சர் 240 தான். அப்ப கண்டிப்பா இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. அப்ப ஆன்சர் இதுதான். செக் பண்ணிடுவோமா? 15 + 15 ஸ்கொயர்டு. எனக்கு 15 + 15 ஸ்கொயர் எடுத்தணுமா 225. ரெண்டையும் கூட்டினோம்னா 240. அப்ப என்னைக்குமே ஆன்சர்ல இருந்து நீங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா தெரியும். ஓகேவா? இந்த நம்பர்லாம் ஒமி பட்டிங்கன்னா மிச்சம் இருக்க இந்த நம்பர் தான் அதோட ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சரி, எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த சம் போலாம். எனக்கு கவனிங்க, ஒரு எண்ணின் 90% என்பது 540. எனக்கு எப்பயுமே ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அது எக்ஸ்னே வச்சுக்கோங்க. சரியா? அந்த நம்பரோட 90%, அந்த எண்ணோட 90%ங்கிறது எனக்கு 540. அப்ப நம்ம அடி கொடுத்துருவோமா? இதை அடிச்சோம்னா 10 தடவை 9 தடவை. ஓகேவா? இதை இங்க அடிச்சிடலாமா? 9 9, 6 9 54. இதை குறுக்க பெருக்கணும்னா எனக்கு எக்ஸுங்கிறது 600ன்னு கிடைச்சிடும். ஓகேவா? சரி, இப்ப எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கணக்குல அடுத்த ஸ்டெப்ல என்ன கேட்டிருக்கான், அந்த நம்பரோட 10%ல 5%. முதல்ல 10% எவ்வளவு பார்க்கணும், அதுக்கப்புறம் 5%. நல்லா கவனிங்க, எனக்கு எக்ஸுங்கிறது 600 கிடைச்சிருச்சு. இதுல 10% எவ்வளவு? 60 வருமா? இந்த 2 0 அடிச்சு விட்டுருவேன். இப்ப எனக்கு எக்ஸ் 60 இருக்கு. இப்ப இதுல 5%, 60ல 5%. நல்லா கவனிங்க, இப்போ வந்து ஒரு 0க்கு 1 0 அடிச்சிருவேன். 5 5 2 10, 2 2 6. அப்ப எக்ஸுங்கிறது எனக்கு என்னவா இருக்கும்னாக்க 3ங்கிறது அதோட ஆன்சரா இருக்கும். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் இது வரைக்கிறது எடுத்துக்கொள்ளுங்க. வணக்கம்ப்பா. இப்ப நம்ம முக்கியமான கணக்கு வந்திருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா 147 பவர்ல 48 இருக்கு. இதோட 1ஆம் இலக்கம் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. என்னன்னா எனக்கு 147 பவர்ல 48 இருக்கு. இவ்வளவு பெரிய நம்பருக்கு எனக்கு பவர்ல இருக்க நம்பரை பெருக்க முடியுமான்னு கேட்டா கால்குலேட்டருக்கே முடியாது, கஷ்டம் தான். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த நம்பரை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம 7 மட்டும் எடுத்துக்குவோம். லாஸ்ட் டிஜிட் கவனிங்க, இந்த லாஸ்ட் டிஜிட் எதுல முடியுது? 7ல முடியுது. அப்ப 7 பவர் 48 பார்த்துக்குவோம். அப்படி முடிஞ்சுன்னா எனக்கு ஒரு நம்பர் 7ல முடியுது. நல்லா கவனிச்சுக்கோங்க, முக்கியமான கணக்கு. முடியுதுன்னா நான் மேல இருக்க நம்பரை 4ஆல வகுத்துருவேன். இதான் முக்கியமானது. இப்போ 1 நாங் 4, 2 நாங் 8. எனக்கு மீதி என்ன வருது? அதான் முக்கியம், 0. அந்த 0வை 7க்கு பவர்ல கொண்டு போயிருங்க. இப்ப எனிதிங் பவர் 0 1 தான் இதோட ஆன்சர். சிம்பிளா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு என்னன்னா 7ல முடியுதுன்னா அந்த வேல்யூவை நான் 4ஆல வகுப்பேன்.
மீதிய அந்த 7க்கு பவர்ல கொண்டு போயிருவேன். அப்ப எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதோ அதான் அதோட ஆன்சர், அதான் அதோட கடைசி இலக்கம். ஓகேவா, எழுதிக்கோங்க. நம்ம அதே மாதிரி ஒரு கணக்கு பார்ப்போம்ப்பா, கவனிங்க. 329ல பவர்ல எனக்கு 79 இருக்கு. நல்லா கவனிங்களேன். எனக்கு இப்ப 9ல பவர்ல 79 அப்படிதான் எடுத்துப்பேன், ஏன்னா இதோட கடைசி இலக்கம் தான் நான் பார்ப்பேன். நல்லா கவனிங்களேன். எனக்கு 9 பவர் 1 எத்தனை? 9 தான். 9 பவர் 2 81 ஆயிரும். அப்போ 9 பவர் 3 729 ஆயிரும். அப்ப ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அதாவது ஒற்றை இலக்கமா இருந்தா 9, இரட்டை இலக்கமா இருந்தா 1ன்னு வருது. ஆமா தானே? இப்ப பவர்ல பாருங்க என்ன இருக்கு, ஒற்றை இலக்கம் தானே இருக்கு. அப்ப எனக்கு ஆன்சரும் 9 தான். அதோட முடிஞ்சு. சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல முடிச்சிடலாமா? ஆன்சர் இருக்கா பாருங்க, இருக்கு. ரொம்ப முக்கியம், ஆப்ஷன்ல 1 இருக்கு. அப்ப நீங்க செய்யும் போது அது ஒற்றை இலக்கமா இரட்டை இலக்கமாங்கிறது பவர்ல இருக்க நம்பரை பார்க்கணும். ஒற்றை இலக்கமா கண்ணை மூடிட்டு 9ன்னு போட்டுருங்க. உங்களுக்கு மறந்து போச்சுன்னா நீங்களே செஞ்சு பார்த்துக்கோங்க. 9 பவர்ல ஒற்றை இலக்கம் இருந்தா 9, 9 பவர்ல இரட்டை இலக்கம் 99 81, அப்போ 1 இருக்கும் அப்படிங்கறத எழுதி கூட பார்த்துக்கோங்க. ஓகேவா, எழுதிக்கோங்க. இதே மாதிரி கணக்கு நம்ம ஒன்று பார்ப்போம்ப்பா. 194 பவர்ல 64. நல்லா கவனிங்க. எனக்கு 4 பவர்ல 64 தான் பார்ப்பேன். நான் 9க்கு எப்படி பார்த்தனோ அதே கான்செப்ட் தான் இதில் பார்க்க போறேன். நல்லா கவனிங்க. 4 பவர்ல 1, 4 பவர் 1 4 தான். 4 பவர் 2 4 16, 4 பவர் 3 4 16, 16 64, 4 பவர் 4 4 16 16 64, 64 4 512, சாரி 64 4 16 216 வரும். சரிங்களா? ஓகே. இப்போ கடைசி இதையும் கவனிச்சுக்கோங்க. எனக்கு ஒற்றை இலக்கமா இருந்தா 4, ஒற்றைப்படை என்ன இருந்தா 4, இரட்டைப்படை என்ன இருந்தா 6, 6ல முடியுது. ஓகேவா? இப்ப எனக்கு கவனிங்க, இதுல என்ன முடிஞ்சிருக்கு? இரட்டைப்படை நம்பர்ல முடிஞ்சிருக்கு. அப்ப ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பாக 6ஆ தான் இருக்கும். அப்ப எனக்கு இதுல ஆன்சரு 6 தான். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஏதோ ஆப்ஷன் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆப்ஷன் 4ம் இருக்கு. அதனால தவறி கூட நீங்க தப்பா நினைச்சு கிளிக் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சந்தேகம் வருங்க பட்சத்துல இந்த ரெண்டையுமே எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஆன்சர் இது கிடையாது. ஒரே நிமிஷம், இதை மட்டும் நீங்க என்ன செஞ்சிருங்க, எழுதி மட்டும் பார்த்துக்கோங்க. 4 பவர் 2 4 பவர் 1 மட்டும் எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, எழுதிக்கோங்க. இப்ப நம்ம அதே மாதிரி கொஞ்சம் பெரிய கணக்கா பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. 441 பவர்ல 441, எனக்கு 1 பவர்ல 441 பெருக்கல் கடைசி இலக்கம் மட்டும் பாருங்க. 5 பவர்ல 126 பெருக்கல் 6 பவர்ல 236. இப்படி எடுத்துவோமா? 1 பவர்ல எது இருந்தாலும் எனக்கு 1 தாங்க. அதே மாதிரி 5 பவர்ல எது இருந்தாலுமே எனக்கு 5 தான். 5 25 125 625 3125 5 5 தான் முடியும், பிரச்சனையே இல்லை. ஓகே. இப்போ எனக்கு இதுலதான் ட்விஸ்டே இருக்கு. 6ல முடிஞ்சா என்ன சார்? கண்ணை முடிட்டு 6ல எது முடிஞ்சாலும் 6 தான். 6 பவர் 1 6 தான். 6 பவர் 2 36 தான். 6 பவர் 3 216. அப்படி 6 6 தான் முடியும். அப்ப கண்டிப்பா இதுவும் 6 தான். இந்த வேல்யூ ஃபுல்லா பெருக்க போறேன். 6 5 30 30 தான். அப்ப 30. அப்ப கடைசி இலக்கம் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, 0. எழுதிக்கோங்க. முக்கியமான கணக்குப்பா, கவனிங்க. 200 ஒரு நம்பரை 221 வகுக்கும் போது எனக்கு மீதி 43 கிடைக்குதான். அப்படின்னா அதே நம்பரை 17 வகுத்தா என்ன? இதுக்கு சின்ன ஷார்ட்கட்ல ஒரு சின்ன விவரத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு நம்பரை 41 வகுக்க போறேன். உதாரணத்துக்கு நான் 5 தான் 41 வகுக்கிறேன். 8 5 40, எனக்கு மீதி 1 கிடைக்குது. ஆமா தானே? அப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு நம்பரை வகுக்க போறேன், மீதி கிடைக்குன்னா என்ன செய்வேன்னா 221 வகுத்ததுனால எனக்கு மீதி கிடைச்சிருக்கு. அப்ப நான் அந்த நம்பரை 40 கூட 1 கூட்டிட்டோம்னா அந்த முழு நம்பர் 41 கிடைச்சிருமா? இப்ப நான் சிம்பிளா என்ன சொல்றேன்னா, இதுக்கு ஷார்ட்கட்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். ஒரு நம்பரை 224 வகுக்கும் போது மீதி 43 கிடைக்குதுன்னா இந்த 2 வேல்யூமே கூட்டி விட்டுருங்க. 221ஐயும் 43ஐயும் கூட்டி விட்டுருங்க. 4 6 2. இப்ப எனக்கு 264. ஓகேவா? இப்போ நான் 264 எதால வகுக்கணும்? 17 வகுக்கும் போது மீதி என்ன கிடைக்க போகுது? அதான் கொஸ்டின். பாப்பமா, கவனிங்க. 4 17 17, 26ல 17 கழிக்கணும். அப்படிதானே? அங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு. 94. 94 5 17 85. அப்போ 94ல 85 கழிச்சோம்னா 9 5 14, 9 இருக்கா? அப்ப எனக்கு மீதி என்னவா இருக்கு? 9 தான் இதோட ஆன்சர். ஏன்னா 5 11 5 17 85, 94ல 85 கழிச்சோம்னா மீதி 9. ஓகேவா? கணக்கு நான் திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு எண்ணை 224 வகுக்கும் போது மீதி 43 அப்படி கொடுத்துட்டோம்னா இந்த 2 நம்பரையுமே கூட்டிருங்க. அப்ப அந்த நம்பர் தான் எனக்கு முழு நம்பர். ஓகேவா? அப்ப அந்த முழு நம்பர் நான் 17 வகுத்தேன்னா எனக்கு 15 கிடைக்கும். மீதி வந்து என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் இருக்கு.
ஆன்சர் எனக்கு 9 இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க கணக்கு தெளிவாக எழுதிக்கோங்க. இப்போ இன்னைக்கு நம்ம எண்ணில இருந்து ஒரு 10-14 கணக்கு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது கணக்கு எல்லாமே இந்த கணக்கை தாண்டி உங்களுக்கு கணக்கு வேற சம் கண்டிப்பா கிடைக்க கேட்க மாட்டாங்க. அதை நான் உறுதியா சொல்றேன். ஏன் சொல்றேன்னா நமக்கு உறுப்புகளை பார்த்தாச்சு, உறுப்புகள் எண்ணிக்கை பார்த்தாச்சு, வர்க்கம், கணம், அதுக்கப்புறம் உறுப்புகளின் கூடுதல் வச்சு பார்த்தாச்சு. அப்போ எண்ணில இருந்து எல்லா சமமும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இது கூட்டுத்தொடர் ஃபுல்லா முடிஞ்சு. நம்ம அடுத்ததுல வந்து பெருக்குத்தொடரை பத்தி பார்ப்போம். சரிங்களா? இந்த சம் எல்லாத்தையுமே போட்டு செஞ்சு பாருங்க. நான் இதோட தொடர்ச்சியா உங்களுக்கு பயிற்சி கணக்கை நான் கொடுக்குறேன். அந்த கணக்குலையும் செஞ்சு நீங்க எங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி எழுதி பாருங்க. அப்பதான் ஈஸியா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மேக்ஸ்ல மட்டும் இல்ல, எல்லா சாப்டர்லையும் திருப்பி ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. தேர்வில் வெற்றி அடைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.